நமசிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒவ்வொரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 315வது குரலாக அமையிருக்கின்றது. நல்ல ஒரு குரலாகவும் அமையிருக்கின்றது. தற்கால சமூகத்துக்கு பொருந்தக்கூடிய அழகான ஒரு குரலாக அமையிருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், அறிவினால் ஆகுவதுண்டோ பிறிதி நோய் தன்னோய் போல் போற்றாட்கடை. அறிவினான் ஆகுவதுண்டோ பிறிதி நோய் தன்னோய் போய் போற்றாட்கடை என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகளும் அமைய பெற்றிருக்கின்றன. நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி காப்பாற்ற விட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயனுண்டோ. மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி காப்பாற்ற விட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் என்ன? நாங்கள் படித்து எங்களுக்கு அறிவுள்ளவர்களாக நல்ல சிந்தனை கொண்டவர்களாக இருக்கின்ற பட்சத்தில், எங்கள் கண்முன்னே ஒருவருக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பட்சத்தில் அவருக்கு நாங்கள் நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும். அவருக்கு வருகின்ற துன்பம் எங்களுக்கு வருவது போல் நினைத்து நாங்கள் அவருக்குரிய உதவியை நாங்கள் செய்ய வேண்டும். அவர் துன்பத்தை போக்குவதற்கான வழிகளை ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு அல்ல, அவருடைய துன்பம் தானே அவர் பார்த்துக்கொள்ளட்டும் என்ற சுயநலத்தோடு நாங்கள் வாழ்வோமாக இருந்தால், நாங்கள் பெற்ற செல்வத்திலும் சரி, நாங்கள் பெற்ற அறிவிலையும் சரி, எங்களுடைய அறிவு இருந்தும் நாங்கள் பயனற்றவர்களாக, அதனால் ஒரு பயணமற்றவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும். பயனற்றவர்களாக, மற்றவருக்கு உதவி செய்யாத ஒரு ஜடப்பொருளாகத்தான் நாங்கள் வாழ்வோம் என்பதாக முதலாவது உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் அறிவினால் ஆகுவதுண்டோ பிறிதி நோய் தன்னோய் போல் போற்றாட்கடை என்ற குரலுக்காக கலைஞர் அவர்களும் ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனும் இல்லை. பிற உயிர்களுக்கு, மற்ற உயிர்களுக்கு வருகின்ற துன்பத்தை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பாங்கு இல்லாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அவர்கள் பயனற்றவர்களாக, மற்றவர்கள் உதவி செய்யாதவர்கள், மற்றவருடைய துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி மற்றவருடைய துன்பத்தை போக்குவதற்கு முனையாதவர்கள், அவர்களுக்கு அறிவு இருந்தும் எந்த பயனும் இல்லை. பிறப்பிலே அதாவது நாங்கள் வாழும்போது நல்லது செய்துவிட்டு வாழவோம் செல்வோம் என்று சொல்வார்கள். உண்மையிலேயே நாங்கள் வாழ்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு நல்ல உதவிகளை செய்து மற்றவர் துன்பத்தை போக்கும்படியான உதவிகளை செய்து நாங்கள் வாழ வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் சுயநலவாதிகளாக, அறிவிருந்தும் அறிவற்றவர்களாக நாங்கள் வாழ்வோம் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் அறிவினான் ஆகுவதுண்டோ பிறிதி நோய் தன்னோய் போல் போற்றாட்கடை என்ற குரலுக்காக சாலமன் பாப்பை அவர்களும் தெளிவான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், அடுத்த உயிருக்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவை பெற்றால் ஆகும் பயன்தான் என்ன? அதாவது அடுத்த உயிருக்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவை பெற்றதால் ஆகும் பயன் என்ன என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே மற்றவர்களுக்கு, ஒரு சமுதாயத்திலேயே ஒரு நல்லொருவர்களாக நாங்கள் வாழுகின்ற பொழுது மற்றவருக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது அந்த இடத்திலே நாங்கள் அது எங்களுடைய துன்பமாக எண்ணி நாங்கள் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். தன்னலமிக்கவர்களாக, சுயநலமிக்கவர்களாக நாங்கள் வாழக்கூடாது. அவ்வாறு வாழ்வோமாக இருந்தால் நாங்கள் எவ்வளவு சிறப்பான ஒரு அறிவை பெற்றவர்களாகவும் சுயநலவாதிகளாக, கண்ணிருந்தும் குருடர்களாகத்தான் நாங்கள் வாழ்வோம். நாங்கள் மற்றவருக்கு அவர்கள் ஒரு இடர்பாடிலே இருக்கின்ற பொழுது, ஒரு விழுகின்ற பொழுது, தடுக்கி விழுகின்ற பொழுது நாங்கள் கை கொடுத்து உதவ வேண்டும். அவ்வாறு வாழ்பவர்கள் தான் உண்மையான மனித நேயமிக்கவர்கள் என்பதைத்தான் இந்த சாலமன் பாப்பையனோட உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. இன்றைய குரல் எங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கின்றது. நாங்கள் இடறுகின்ற பொழுது இடறுபவர்களுக்கு அது எங்களுக்கு வந்த துன்பமாக கருதி நாங்கள் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும். மற்றவருடைய துன்பத்தை போக்குவதற்கான வழிகளை ஏற்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் எங்களுக்கு இறைவன் நல்ல அறிவை கொடுத்திருக்கின்றான், நல்ல சிந்தனையை கொடுத்திருக்கின்றான். மற்றவரோடு சேர்ந்து சமூகத்தில் நாங்கள் ஒரு மனதோடு எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். எல்லோருக்கும் துன்பம் வருகின்ற பொழுது எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஆனால் தற்போதைய காலத்திலே நாங்கள் வாழ்கின்ற சமுதாயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, யார் எப்போது தடுக்கி விழுவான், அப்போது நாங்கள் சந்தோஷப்படலாம், அவனை மிதித்து எப்படி முன்னுக்கு வரலாம் என்ற சிந்தனையோடு தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இப்போது வாழ்கின்ற சமூகம் எப்படிப்பட்டது? உறவுகளுக்கு இடையிலே நாங்கள் எப்போது இடறி விழுகின்றோமோ முதலாக சந்தோஷப்படுவது நமது உறவுகளாகத்தான் இருக்கின்றார்கள். கை கொடுத்து தூக்கி விடுவதற்கு மனநிலைமை யாரிடமும் இப்போது இல்லை. யாரை மிதித்து நாங்கள் முன்னுக்கு வரலாம், யாரை மடுவிலே தள்ளிவிட்டு நாங்கள் முன்னுக்கு வரலாம் என்ற சிந்தனையிலே தான் நாங்கள் இப்போதைய சமுதாயத்திலே போட்டி பொறாமை கொண்ட சமூகத்திலே தான் நாங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இவ்வாறான மனநிலைமையோடு இன்னொருவருக்கு வருகின்ற துன்பத்தை தன் துன்பம் போல் எண்ணி உதவி செய்கின்ற சமூகத்தில் எங்களுடைய சமூகம் வாழ்ந்திருக்கின்றது என்பதை நாங்கள் எண்ணுகின்ற பொழுது உண்மை பிரமிப்பாக இருக்கின்றது.
அவ்வாறான சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்களே முதலில் எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி மாற்றத்தை கொண்டு வருவோமாக இருந்தால் அடுத்த சமூகத்திலே நல்ல சிந்தனை கொண்டவர்களாக, நல்ல சமூக சிந்தனை கொண்டவர்களாக, ஆசாபாசங்களுக்கு அடிமைப்படாதவர்களாக நல்ல ஒரு சமுதாயத்தை நாங்கள் கட்டி எழுப்ப முடியும். நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்ற இன்றைய ஊரில் எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரும் என்று நினைக்கின்றேன். அறிவினான் ஆகுவதுண்டோ பிறிது நோய் தன்னோய் போற்றாற் கடை. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.